ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பீச் கிளான். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுஜுட்சு கைசனில் சாபத்துக்கும் விஷத்துக்கும் அரசனான நம்ம சுகுனாவை டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு 5 பேரை பற்றி பார்க்கலாம். 5 பேர் அப்படின்னு சொன்ன உடனே பல பேர் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. நம்ம கோஜோ, இதாதோரி, யூட்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது அதர் அனிமேலேருந்து. அதர் அனிமேன்னு சொல்ல உடனே இன்னும் ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம நருட்டோ, கோகோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிடையாது. அப்போ யாரதான் சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோஸ், வில்லன்ஸ் இவங்க 2 பேருமே இல்லாமல் 3வதா இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுங்களை வச்சு தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி நான் சொன்ன உடனே ஒரு சில பேர்லாம் கேரக்டர்ஸை கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணவங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போய் நீங்க கெஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. சோ யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்றத அடுத்த வீடியோல அவங்களோட பேரை நான் கன்ஃபார்மா சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க பைத்தியமான அனிமே ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் என்ன புதுசா பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். அந்த 5 கேரக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சுகுனா கிட்ட இருக்கிற பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம சுகுனாவால வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ், டிஸ்மேண்டில் கிளேவ், ஃபயர் ஆரோ, பிளாக் ஃபிளாஷ், கர்ஸ் மேனிபுலேஷன், ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக், ரீபர்த் டெக்னிக், டொமைன் எக்ஸ்பேன்ஷன், டொமைன் ஆம்ப்ளிஃபிகேஷன், இப்படி நம்ம சுகுனாவால ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு பவர்ஸ் எல்லாமே ஜுஜுட்சு கைசன் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆனா ஜுஜுட்சு கைசன் பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு பவர்ஸ்னா என்னன்றது தெரியாம இருந்திருக்கும். அப்படி தெரியாதவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஊ சுகுனா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சுகுனா யூஸ் பண்ற பவர்ஸ் மட்டும் இல்லாம நம்ம சுகுனாவே யாருன்றத ஃபுல்லா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஒன்னு போட்டுறலாம். சோ இப்போ லிஸ்டிங் குள்ள போலாம். நம்ம 5வதா பார்க்க போறது ஆல்மைட். ஆல்மைட் யாருன்னா நம்ம மயூர் அகாடமியால சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஆளு தான் நம்மளோட ஆல்மைட். ஆல்மைட்டை எதுக்காக சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்றாங்கன்றது மயூர் அகாடமியா பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரியாதவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். ஏன்னா அமைதியே இல்லாத ஒரு ஜப்பானை ஒத்தாலா வந்து இருக்கிற எல்லா வில்லன்ஸுக்குமே பேரை கேட்ட உடனே கால் கையெல்லாம் நடுங்குற அளவு காக்கணும் ஒரு ஆளு தான் நம்மளோட ஆல்மைட். அது மட்டும் இல்லாம உலகத்தையே அலற ஒரு வில்லனையே பாத்தீங்கன்னா நான் உன்ன அலற விடுறேன்டா அப்படின்னு சொல்லி அவரையே பாத்தீங்கன்னா மூஞ்ச கொயவாயின்னு ஆக்கி விட்ட ஒரு ஆளு தான் நம்மளோட ஆல்மைட். அதுக்கும் மேல ஜப்பான்ல மட்டும் நம்பர் 1 ஹீரோ இல்லாம மொத்த வேர்ல்டுலயுமே பவர்ஃபுல் ஹீரோஸ்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறதும் ஆல்மைட் தான். என்னதான் இப்ப போயிட்டு இருக்க எபிசோட்ல எல்லாம் இவர் குறைக்க இல்லாத ஒரு வீக்கஸ்ட் ஆளா இருந்தாலும் ஆனா இவரோட சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்ற இந்த ஒரு பேரை எவனாலையும் வாங்க முடியாதுன்றது டெஃபினட்டா நம்ம எல்லாருமே சொல்லி ஆகணும். என்னடா சொல்ற அதை வாங்கதான் டேக்கு இருக்கானே அப்படின்னு சொன்னீங்கன்னா டேக்கு என்னதான் நம்பர் 1 ஹீரோ ஆனாலும் ஆல்மைட்டோட சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்ற இந்த ஒரு பேரை எவனாலையும் இதுக்கப்புறம் வாங்க முடியாதுன்றது தான் நான் சொல்லுவேன். இப்ப நம்ம ஆல்மைட் கிட்ட இருக்கிற பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்மைட் கிட்ட பவர்ஸ் அப்படின்னு சொன்னா வெறும் 1 for all அப்படின்ற இந்த ஒரு கோர்க் மட்டும் தான் இருக்கு. நீங்க எல்லாருமே என்கிட்ட ஒன்று கேட்கலாம், ஏன்டா இந்த ஒரு கோர்க் வச்சுட்டு இருக்கிற இவரை பத்தியாட இவ்வளவு பேச்சு பேசினா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கோர்க் வச்சு தான் இவர் வேர்ல்டுலயே நம்பர் 1 பவர்ஃபுல்லான ஆளாவே மாறினாரு. இவரோட கோர்க்கை யூஸ் பண்ணி இவர் ஒரு பஞ்ச் வச்சாருன்னா அந்த ஒரு பஞ்சில காத்தோட டைரக்ஷனே மாத்தி இவரோட அந்த ஒரு பஞ்ச் ஒரு மலையவே வர வைக்கும். நீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்கலாம், சுகுனா கிட்ட டொமைன் இருக்கு, டொமைன் உள்ள ஆல்மைட்டை போட்டு ஏகப்பட்ட கட்ஸை ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சுகுனா எந்த அளவுக்கு அவரோட கட்டை யூஸ் பண்ணாலும் நம்ம ஆல்மைட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பீடுக்கு ஆல்மைட்டால அந்த ஒரு எல்லா கட்டில வந்து தப்பிக்க முடியும். நம்ம சுகுனா ரிலீஸ் பண்ண எல்லா கட்டில வந்து ஆல்மைட் டாச் பண்ணி சுகுனா கிட்ட மட்டும் போயிட்டாரு அப்படின்னா சுகுனாவோட கதை அந்த இடத்துல முடிஞ்சிடும். அதாவது ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல 1000 பஞ்சுக்கு மேல ரிலீஸ் பண்ணி நம்ம ஆல்மைட் சுகுனாவோட கதையை ஈஸியா முடிப்பாரு. இந்த ஒரு காரணத்துக்காக ஆல்மைட்டை நான் 5th பிளேஸ்ல வச்சிருக்கேன். 4th பிளேஸ்ல இருக்கிறது எண்டேவர். எண்டேவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோ மயூர் அகாடமியில வரக்கூட ஒரு ப்ரோ ஹீரோ தான் எண்டேவர். நம்ம மயூர் அகாடமியில ஏகப்பட்ட பேருக்கு ஃபயர் டெக்னிக் இருந்தாலும் நம்ம எண்டேவர் கிட்ட இருக்கக்கூடிய ஃபயர் டெக்னிக் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபயர் டெக்னிக்கா இருக்கு. நம்ம எண்டேவர் கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம எண்டேவர் கிட்ட அவரோட கோர்க்கு ஏத்த மாதிரி தான் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது எல் ஸ்பைடர், ஹீல் ஃப்ளேம், ஃபயர் ஃபிஸ்ட். இந்த ஃபயர் ஃபிஸ்ட்லயே இவர்கிட்ட ஏகப்பட்ட ஃபயர் ஃபிஸ்ட் இருக்கு. அதாவது ஃப்ளேம் ஃபயர் ஃபிஸ்ட், ஜெட் போன்ஸ் பர்ன் இப்படின்னு 2 டைப்ல ஃபயர் ஃபிஸ்ட் எண்டேவர் வச்சிருக்காரு. இவரோட ஜெட் பர்ன்ல ஒரு வீக்கால வில்ல மாட்டினா அப்படின்னா அவன் ஸ்பாட்லயே டெட் ஆயிடுவான். இதே கொஞ்சம் பவரான வில்ல மாட்டினா அப்படின்னா அவனுக்கு டேமேஜஸ் ஹெவியா இருக்கும். இவரோட பவர்ஸ் அண்ட் டெக்னிக்ல எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட போன்ஸ் பர்ன் தான். இந்த ஒரு போன்ஸ் பர்ன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பரண்ட்டை மொத்தமா எரேஸ் பண்றது தான் இதோட பவர். இதை யூஸ் பண்றது மூலமா எதிர்க்க எப்பேற்பட்ட ஆள் இருந்தாலும் அவங்களோட போன் கூட இல்லாம மொத்தமா சாம்பலா போயிடுவாங்க. இந்த ஒரு அட்டாக்ல மாட்டிக்கிட்டு ஆல்ஃபாரோனே கதறி இருப்பான். அந்த அளவுக்கு இந்த ஒரு அட்டாக் பவர்ஃபுல்லானது. ஆல்மைட் கிட்ட ஸ்பீடு இருக்கு, அதனால சுகுனா கிட்ட ஜெயிக்க முடியும். ஆனா எண்டேவர் கிட்ட ஸ்பீடு இல்லாதனால எப்படி சுகுனா கிட்ட ஜெயிக்க முடியும்? சுகுனா டொமைன் போட்டு ஈஸியா எண்டேவரோட கதையை முடிக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கிட்ட எல் ஸ்பைடர் அப்படின்ற இந்த ஒரு அட்டாக் இருக்கு. இந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்றது மூலமா இவரால ஸ்பைடரோட வெப்ஸ் கூட ஃபயரை பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இதை யூஸ் பண்றது மூலமா சுகுனாவோட எல்லா கட்டியும் இவரால டிஃபெண்ட் பண்ண முடியும். அப்படி இவர் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு சுகுனா கிட்ட போயிட்டாருன்னா சுகுனா கிட்ட இவரோட போன்ஸ் பர்னை யூஸ் பண்ணி சுகுனாவை ஈஸியா சாம்பலா ஆக்க முடியும்.
முடியும். என்னதான் இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் அந்த ஒரு சண்டை ரொம்பவே டஃபா போகணும்ன்ற காரணத்தினால எண்டேவரை நான் 4th பிளேஸ்ல வச்சிருக்கேன். 3rd பிளேஸ்ல இருக்கிறது ககாஷி அட்டாக்கே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ககாஷி அட்டாக்கே பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ககாஷி அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆளு. இவர் இங்க மட்டும் ஃபேமஸா இல்லாம நருட்டோ சீரியஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸான கேரக்டர்ல ககாஷி அட்டாக்கே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. நருட்டோ சீரியஸ்லேயே ஒரே ஒரு ஷரிங்கனை வச்சு 1000 ஜுட்சுக்கு மேல காப்பி பண்ணி வேர்ல்டு ஃபேமஸான ஒரே கேரக்டர் ககாஷி அட்டாக்கே மட்டும்தான். இப்போ நம்ம ககாஷி அட்டாக்கே கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். நம்ம ககாஷி கிட்ட பாத்தீங்கன்னா ஷரிங்கன் இருக்கு. இந்த ஒரு ஷரிங்கனை யூஸ் பண்ணி இவரால 1000 ஜுட்சுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கும் மேலே இவர்கிட்ட மங்கைக்கு ஷரிங்கன் இருக்கிறதுனால அவரோட மங்கைக்கு எபிலிட்டியான காமோ யூஸ் பண்ண முடியும். அந்த காமோயை யூஸ் பண்றது மூலமா இவரால எந்த ஒரு பொருளையுமே காமோ டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் பண்ண முடியும். அப்புறம் இவரால 5 நேச்சுரல் சக்கராசியுமே யூஸ் பண்ண முடியும். நருட்டோ சீரியஸ்ல இந்த 5 நேச்சுரல் சக்கராவையும் யூஸ் பண்றவங்கள ஒரு லெஜெண்டா தான் பாப்பாங்க. அந்த விதத்துல நம்ம ககாஷியோ நருட்டோ சீரியஸ்ல ஒன் ஆஃப் த லெஜெண்டா தான் இருக்காரு. அந்த 5 நேச்சுரல் சக்கரா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர், விண்ட், வாட்டர், எர்த், லைட்னிங். இந்த 5 நேச்சுரல் சக்கரா தான் இருக்கு. இந்த 5 நேச்சுரல் சக்கரால நம்ம ககாஷியால லைட்னிங் ஸ்டைல பயங்கரமா யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இவரால நெஞ்சுட்சு, தாய்ஜுட்சுன்ற இந்த 2 பேசிக் ஜுட்சுமே யூஸ் பண்ண முடியும். இவரு நருட்டோ சீரியஸ்ல ஒரே ஒரு தடவை சுசுனோவை யூஸ் பண்ணிருப்பாரு. இவரோட சுசுனோட எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காமோ ஷூரிகன். இந்த காமோ ஷூரிகனை யூஸ் பண்றது மூலமா இந்த காமோ ஷூரிகன் எங்கெங்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணுதோ அந்த அட்டாக் பண்ற இடத்த காமோ டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் பண்ணும். இவரால டாக் சம்மனையும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இவர் சமன் பண்ணாருன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு ஸ்பெல் பண்ணி ஹெல்ப் பண்ணும். இவர் யூஸ் பண்றதுலயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஜுட்சு அப்படின்னு சொன்னா அது சிடோரி தான். இந்த ஒரு சிடோரியை நம்ம ககாஷி ஓனா நருட்டோ சீரியஸ்ல கிரியேட் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு ஜுட்சுவை இவரும் சாஸ்கே மட்டும் தான் நருட்டோ சீரியஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொருட்டோ சீரியஸ்ல வேற ஒரு ஆள் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ககாஷியால சுகுனாவை டிஃபீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுகுனா கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. ஏன் நம்ம ககாஷி கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகுனா கிட்ட இருக்கிற பவர்ஸை காட்டிலுமே நம்ம ககாஷி கிட்ட இருக்கிறது கொஞ்சம் லெவல் கம்மியான பவர்ஸா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ககாஷி ஜெயிக்கணும் அப்படின்னா சுகுனா ஃபர்ஸ்ட் நம்ம ககாஷியை ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பரண்டா நினைச்சாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கை சண்டையில ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம ககாஷி ஈஸியா சுகுனாவை டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால நான் ககாஷியை 3rd பிளேஸ்ல வச்சிருக்கேன். 2nd பிளேஸ்ல இருக்கிறது மைட் காய். ஸோ ககாஷி வந்தவொடனே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த ஒரு லிஸ்ட்ல மைட் காய் வருவாரு அப்படின்றது. ஏன்னா நம்ம ககாஷி எந்த அளவுக்கு பவரோ அதை விட மைட் காய் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. ஏன்னா நம்ம மைட் காய் கிட்ட நெஞ்சுட்சு, கெஞ்சுட்சு இது ரெண்டுமே இல்லாம வெறும் தாய் ஜுட்சுலயே பாத்தீங்கன்னா மாதராவே கதற விட்டு இருந்த ஒரு ஆளு தான் நம்மளோட மைட் காய். இப்போ நம்ம மைட் காய் கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். நம்ம மைட் காய் கிட்ட இன்னர் கேட் இருக்கு. இந்த ஒரு இன்னர் கேட்டை யூஸ் பண்ணி தான் ஜுபிடாரா மாதராவை பார்க்க விட்டு இருந்திருப்பாரு. அதுக்கும் மேல இந்த 8th இன்னர் கேட்டை நருட்டோ சீரியஸ்ல மைட்டாய், மைட் காய் இவங்க 2 பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஃப்ரண்ட் லோட்டஸ் அண்ட் ரிவர்ஸ் லோட்டஸ் இந்த 2 அட்டாக் இருக்கு. இந்த 2 அட்டாக் யூஸ் பண்றது மூலமா ஆப்பரண்ட்டை சொல்லட்டி பார்க்க வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு அட்டாக்கு பவர். அதுக்கப்புறம் மார்னிங் பீகாக் அண்ட் டே நைட் டைகர் இந்த 2 அட்டாக்கும் இருக்கு. இந்த ஒரு 2 அட்டாக்குமே நம்ம மைட் காய் கம்மியா தான் நருட்டோ சீரியஸ்ல யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கும் மேலே இவர்கிட்ட 8th இன்னர் கேட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஈவினிங் எலிஃபென்ட் அப்படின்ற இந்த ஒரு அட்டாக் இருக்கு. இந்த ஒரு அட்டாக் இவரு மாத்ரா கூட ஃபைட் பண்ணும்போது நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. இந்த ஒரு வீடியோல இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாரையும் விட நம்ம மைட் காய் ஒருத்தரால மட்டும் தான் சுகுனாவை கொஞ்சம் ஈஸியாவே டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மைட் காய் கிட்ட இருக்கிற ஸ்பீடு நம்ம சுகுனா கிட்ட கிடையவே கிடையாது. இவங்க 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 2 பேருமே தாய் ஜுட்சுல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி சண்டை நடந்து ஆரம்பிச்சதுன்னா சண்டை ரொம்ப நேரம் போனாலும் நம்ம மைட் காய் தான் கண்டிப்பா அந்த ஒரு சண்டையில ஜெயிப்பாரு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக மைட் காய் நான் 2nd பிளேஸ்ல வச்சிருக்கேன். இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் போய் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம 1st பிளேஸ் யாருன்றத பார்க்க போறோம். சோ ஃபைனலி இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிறது ஜீரன். எதுக்காக ஜீரன் இந்த ஒரு லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல வச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு லிஸ்டிங்ல வந்து 5 பேரையுமே விட நம்மளோட ஜீரன் கிட்ட தான் அதிகமான பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜீரனை நான் 1st பிளேஸ்ல வச்சிருக்கேன். டிராகன் பால் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் ஜீரனை பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். நம்ம ஜீரன் யாரு அப்படின்னா டிராகன் பால் சூப்பர்ல டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல வந்த ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் தான் நம்மளோட ஜீரன். ஏன்னா அந்த ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம கோகுவை விடவே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொன்னா அது ஜீரன் தான். ஏன்னா ஜீரன் கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜீரன் கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஜீரன் கிட்ட கீ மேனிபுலேஷன், பவர் இம்பாக்ட், எனர்ஜி பேரியர், அட்டாக் ரிஃப்ளெக்ஷன், மெடிடேஷன், இன்விசிபிள் ஐ பிளாஸ்ட் அண்ட் பவர் அப் இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் நம்ம ஜீரன் கிட்ட இருக்கு. இந்த ஒரு கீ மேனிபுலேஷனை நம்ம டிராகன் பால் சீரியஸ்ல எல்லா கேரக்டர்ஸாலையுமே யூஸ் பண்ண முடியும். இவர் யூஸ் பண்ற இந்த பவர் இம்பாக்ட்டுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்குள்ள இருக்கிற பவர்ஸை ஒரு எனர்ஜி பாமா யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதா இந்த ஒரு பவர் இம்பாக்ட். அடுத்ததா எனர்ஜி பேரியர். இந்த எனர்ஜி பேரியருக்குள்ள நம்ம ஜீரன் இருக்கிற வரைக்கும் ஜீரன் மேல எந்த ஒரு அட்டாக்ஸுமே படாது. அடுத்ததா அட்டாக் ரிஃப்ளெக்ஷன். இவர் நோக்கி வர எந்த ஒரு அட்டாக்குமே இவர் மேல படாம அந்த அட்டாக் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி தான் போவோம். அது மட்டும் இல்லாம நம்ம கோகு யூஸ் பண்ண ஸ்பிரிட் பாமே இந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இவர் பாதி நேரம் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இந்த மெடிடேஷன் யூஸ் பண்றது மூலமா இவரோட பவர்ஸ் எல்லாம் அப் ஆகும். அது மூலமா ஏகப்பட்ட பவர்ஸ் இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்ட் ஆயிட்டே இருக்கு. இன்விசிபிள் ஐ பிளாஸ்ட். இந்த ஒரு இன்விசிபிள் ஐ பிளாஸ்ட நம்ம கோகுக்கு எதிராக ஜீரன் யூஸ் பண்ணிருப்பாரு. இதை யூஸ் பண்றது மூலமா கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளாஸ்ட் வந்து ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணும். இந்த ஒரு அட்டாக்க சுப்ரீம் காயும் யூஸ் பண்ணிருப்பாரு. கடைசியா பவர் அப். இந்த ஒரு பவர் அப்பை யூஸ் பண்றது மூலமா இவருக்குள்ள இருக்கிற பவர்ஸ் 2 மடங்கு அதிகமாக்க முடியும். இந்த மாதிரி 2 மடங்கு அதிகமாக்கி தான் அல்ட்ரா இன்சிட் ஃபார்ம் கூட ஒரு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஜீரன் கிட்ட மோஸ்ட் ஆஃப் தி எபிலிட்டி எல்லாமே டிஃபெண்டிங் எபிலிட்டியா தான் இருக்கு. ஆனா நம்ம சுகுனா கிட்ட எல்லாமே அட்டாக்கிங் எபிலிட்டி நிறைய இருக்கு. இது மூலமா நம்ம ஜீரனால சுகுனாவோட அட்டாக்ஸ் எல்லாத்துல இருந்து
ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் ஆக முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருக்கிற பவர் அப்பை யூஸ் பண்ணி நம்ம சுகுணாவை கொஞ்சம் ஈஸியாவே டிஃபீட் பண்ண முடியும்ன்ற காரணத்துக்காக தான் ஜீரனை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஸோ இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா போய் பண்ணிட்டு வந்துருங்க, ஏன்னா வீடியோ முடிய போகுது. இன்னும் நம்ம சுகுணாவை டிஃபீட் பண்றதுக்கு வேற யாராவது கேரக்டர்ஸ் இருக்காங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த டாபிக்ல வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ்.